ஸ்ரீகுருभ्यो நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிभ्यश्च ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாभ्यो நமோ நமः. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதியை எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்குது. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை ரொம்ப நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியே ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, இந்த சித்திர மாதம் ஒரு அற்புதமான மாதம், நினைச்சதை சாதிக்கக்கூடிய மாதம். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பழிக்கக்கூடிய மாதம். நல்ல விஷயத்தை சொல்லுங்கள், கோபத்தில் யாரும் திட்டிடாதீங்க. ஏன்னா யோகமான காலம், அற்புதமான காலம், யோகமான நேரம் உங்களை தேடி வருகிறது. இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் 2 வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒன்று, இந்த சித்திர மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, சித்திரை 16ஆம் நாள் குரு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்துக்கு வரார். 10ல் குரு சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் அந்த கர்ம பிரச்சனைகள், ஊழ்வினை பிரச்சனைகள் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றது சித்திரையில். அதே போல் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். அப்போது குரு சூரியன் சேர்க்கை அற்புதமான ஒரு யோகம். சிம்ம ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். நீங்கள் சரியான வழிபாடுகள், உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு, உங்களுடைய ஜாதக கட்டத்தை கொண்டு உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கும் தசாபுத்திக்கும் அந்த என்ன கிரகம் 2 காரணம், அந்த கிரகத்தை கண்டுபிடிச்சு அதுக்குரிய ஆலயங்களை கண்டுபிடிச்சு அதுக்கான வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நீங்கள்தான் வெற்றியாளர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, பரிகாரம் நீங்கள் செய்யலாம், செஞ்சாலும் அது எப்போ செய்யணும், எந்த நட்சத்திரத்தில் செய்யணும், எந்த ஹோரையில் செய்யணும், எந்த வேலையில் செய்யணும், பகல் பொழுதா இரவு பொழுதா, அது செஞ்சால் அந்த காலமும் நேரமும் உங்களுக்கு அந்த சுவாமி நீங்கள் பரிகாரம் செய்தாலுமே இதெல்லாம் கணக்கீடு செய்து கால்குலேட் பண்ணி அந்த பரிகாரங்கள் செய்தாலும் சாமி அதை ஏற்றுக்கிட்டு, பரிகாரம் நான் பண்ணிட்ட சாமி, அதுக்கான பலனை நீங்கள் தரணும். அப்போ அந்த பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக, நீங்கள் 2 மாதம் முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது. நான் 2 மாதம் முன்னாடியே 3 மாதமாக நான் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் சாமி, எனக்கு எதுவுமே நடக்கலை. இப்போ நடக்கும் பாருங்கள், ஏன்னா கால நேரம் கை கூடுது. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் வழிபாடுகள் செய்தீர்களோ, என்னெல்லாம் சாமிகிட்ட சொல்லி விளக்கேற்றினீங்களோ, என்னெல்லாம் தீபம் போட்டிங்களோ, எத்தனை முறை நீங்கள் சுற்றி வந்தீங்களோ, இது எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் திகழ்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, யோகத்துக்கெல்லாம் யோகம். அதுவும் அந்த குரு சூரியன் சேர்க்கை என்பது அபரிமிதமான ஒரு யோகம், திரிகோண தொடர்பு. 12 ராசிகளில் இந்த சித்திர மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்குத்தான் அதிக யோகம். ஆனால் அந்த யோகம் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடாது. நிறைய போட்டிகள் இருக்கும், நீங்கள் நிறைய சமாளிக்க வேண்டியது இருக்கும். கவனம் தேவை சிம்ம ராசி என்பர்களே. என்ன சாமி அவ்வளோ உயர்வாக சொல்கிறது, திடீர்னு ஜாக்கிரதைங்கிறீங்க. நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, இந்த கால நேரம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனியும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே
சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. ஒருத்தர் பார்த்தாலே அங்கே தாங்காது. இருவரும் பார்க்கின்ற பொழுது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை என்பது உங்களை ஒருத்தருக்கு அடிமையாக்கிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க, நீங்கள் கடுமையாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க, தொழில் செய்வீங்க, உங்களுடைய உத்தியோகத்தை நீங்கள் செய்வீங்க. ஆனால் பேர் புகழ் இன்னொருத்தருக்கு கிடைக்கும். இது எப்படி சாமி? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்காந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உழைக்கிறது அவங்க எல்லாத்தையும் லைட்லாம் செட் பண்ணி ஃபோக்கஸ் வச்சு எல்லாம் கஷ்டப்படுறது அவங்க. பேர் புகழ் யாருக்கு கிடைக்குது? எனக்கு கிடைக்குது. அதை போல் சிம்ம ராசி என்பர்களே, இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை இவையெல்லாமே கூட ஒருத்தருக்கு அடிமைப்பட்டோ அல்லது மறைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் படுற கஷ்டம் வெளியே தெரியாமல் போயிடும். அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்க? நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் எப்படி உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்னு சொன்னோமோ அதே போல் கவனமும் தேவை. காரணம் சமசப்தமமாக இந்த சிம்மராசியில் நிறைய அன்பர்கள் நமக்கு பக்தர்களாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள். அதோடு மட்டுமல்ல, அரசியலில் உயர்ந்த ஸ்தானத்தில் அதுக்கு மேலே பதவி இல்லைங்கிற கதையாக நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் தொழிலதிபர்கள் எல்லாம் சிம்மராசி தான். அப்போ சிம்மராசி என்பர்களே, இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பகவான் உச்சம் பெற்று பதவி, படிப்பு, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், வெற்றி, தனம், கனகம், வஸ்து, வாகனம், யோகம், அதிர்ஷ்டம் 12 வகையான விஷயத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானோடு இணைகிறார். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் சாதாரணமாக உச்சம் பெறலை. அவர் எப்பயுமே சித்திரை மாதம் வருஷம் உச்சம் பெறுவார். ஆனால் இந்த சித்திரை, இந்த குரோதி வருஷம் குருவோடு இணைகிறார். இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது நடக்கும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது நடக்கும். அப்போ 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபூர்வமான வெற்றி உங்களை தேடி வருகிறது. இப்போ உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? ஆமாம் சாமி, எனக்கு கண்டிப்பாக வெற்றி வேண்டும். சரி, நான் இந்த மாதிரி ஒரு அரசியல் குடும்பத்தில் இருக்கிறேன், மிக பாரம்பரியமான குடும்பம். எங்கள் தாத்தா அரசியல் இருந்தார், எங்கள் அப்பா அரசியல் இருந்தார், நான் அரசியலில் இருக்கேன். நாளைக்கு என் பையனும் அரசியலில் வருவான், இல்லை என் மனைவி வருவாங்க, என் பொண்ணு இருக்காங்க, எங்கள் அக்கா அரசியல் இருக்காங்க. எத்தனையோ பேர் நம்ம சொல்ல முடியும். என் சகோதரி அரசியல் இருக்கிறாங்க. அதில் ஒரு கலை குடும்பமாக இருக்கும், கலைத்துறை சார்ந்த குடும்பமாக இருக்கும். அதில் நடிப்பு துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், நிறைய கலைகள் இருக்குது, கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருக்கும். உங்களுக்கு வெற்றி வேண்டுமா? இந்த சித்திரை மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம். மறந்துடாதீங்க சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையில் சேட்டலைட் சேனல் இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம். நான் காத்துக்கிட்டு இருக்க வெற்றிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் ஜெயிக்கணும், இந்த மாதம் நான் ஜெயிப்பேனான்னு கேட்டால் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, இது ஜெயிக்கக்கூடிய காலம். இந்த சனி செவ்வாயை உங்களை என்னதான் கஷ்டப்படுத்தினாலும், என்னதான் உங்களை கோபப்பட வச்சாலும், அல்லது ஒரு மிகப்பெரிய மனக்கலக்கத்தை கொடுத்தாலும், இந்த சனி செவ்வாய் சேர்ந்திருக்கே சிம்ம ராசியுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் மிகப்பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு எல்லா ஆட்சி அதிகாரமும் உங்கள்கிட்ட இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஒருத்தர் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதுதான் இப்போ சிம்ம ராசிக்கான கால நேரம். எத்தனை அன்பர்கள் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். உங்களுடைய சிம்மராசியுடைய துன்பங்கள் என்ன, சிம்மராசியுடைய எதிர்பார்ப்பு என்ன, சிம்மராசியுடைய கஷ்டங்கள் என்னன்னு நமக்கு தெரியும், நம்மளால் சொல்ல முடியும். அத்தனை சிம்மராசி அன்பர்கள் நம்மிடத்திலே, வாராகி இடத்திலே பலன் பெற்றவர்கள் ஏராளம். அது உங்கள் தொழில் அமைப்பாக இருக்கலாம், கிரக அமைப்பாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது, ஜாமீன் சம்பந்தப்பட்டது, எத்தனையோ பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் ஜெயித்திருக்கின்றன. எத்தனை பரிகாரங்கள் ஜெயிச்சிருக்கு தெரியுமா? அப்போ அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகி இடத்திலே வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அப்போ சிம்ம ராசி என்பர்களே, ஒரு பக்கம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு கலகத்தை உண்டு பண்ணுது,
அல்லது கஷ்டத்தை உண்டு பண்ணுது, ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணுது, ஒரு பெரிய போரை உண்டு பண்ணுது, ஒரு சண்டையை உண்டு பண்ணிட்டு சாமி. திடீர்னு சண்டை வந்துடுச்சு, என்ன பண்ணுது? பக்கத்து வீட்டில் சண்டை போட்டாங்க, ஏற்ற வீட்டில் சண்டை போட்டாங்க, பக்கத்து இடத்துக்காரன் சண்டை போட்டான், இல்லை இந்த ஹவுஸ் ஓனர் ரொம்ப சண்டை போட்டார், பேசிட்டேன். ஒரு பார்க்கிங்கில் சண்டை, ரோட்டில் போனோம், இன்னும் போலீஸ்காரங்க எனக்கும் சண்டை. சம்பந்தமே இல்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸு, ஜெயில், இதெல்லாம் எத்தனை சிம்மராசி போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை சமாளிக்கக்கூடிய வகையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கேன், இந்த சித்திரை மாதம் இந்த பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருப்பாரா, அல்லது நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்குமா, என் பையன் நல்லா இருக்குமா, என் உத்தியோகம் நல்லா இருக்குமா, என்னுடைய வேலை நல்லா இருக்குமா, என் தொழில் நல்லா இருக்குமா, எனக்கு லாபம் வருமா, எனக்கு வருமானம் வருமா, எனக்கு ஆரோக்கியமாக இருக்குமா, நோய் குறையுமா, இந்த மாதிரி உங்களுக்கு 1008 கேள்விகள் இருக்கலாம். நான் ஒரு 15 வேகமாக சொல்லியிருக்கிறேன். அப்போது உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் துன்பங்கள் மறையக்கூடிய காலம், பரிகாரங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம், வழிபாடுகள் ஜெயிக்கக்கூடிய காலம், நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம், உடைக்கக்கூடிய தேங்காய், செய்யக்கூடிய அர்ச்சனை, சொல்லக்கூடிய நாமாவளி, சொல்லக்கூடிய மந்திரம், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுக்கான கேள்வி என்னன்றதை சரியாக கேட்டு, சாமி எனக்கு இது நடக்கணும், நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு சாமி, நம்ம அந்த மாதிரி ஒரு உயர்வான ஃபேமிலி, எனக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும், எனக்கு வேலை சிறப்பாக இருக்கணும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, வேலை ஒழுங்காக இருந்து வருமானம் ஒழுங்காக வந்தால் போதுமானது, இன்னும் ஒரு 10 வருஷம் நான் வேலை செஞ்சால் போதும் சாமி, எனக்கு இந்த வாட்டி நான் அரசியலில் ஜெயிச்சிடணும், அப்புறம் அடுத்த 5 வருஷம் எப்படியுமே நமக்கு தெரியல, இந்த ஒரு வாட்டி ஜெயிச்சா போதும், அல்லது சினிமா துறையில் இப்போ நாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் சாமி. அப்போது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கேள்வி, அதாவது கடன் சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனை, எத்தனையோ சிம்மராசி என்பவர்களுக்கு உடல் பிரச்சனை, ஒன்று உடம்பு போட்டு படுத்தி எடுக்கும், உடம்பு போட்டு உஷ்ணம் வெப்பம் அதிகமாகி உடம்பு போட்டு படுத்தி எடுக்கும், அல்லது ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம், கேன்சர் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இதெல்லாம் வெப்பத்தால் உருவாகக்கூடிய நோய்கள் தான். ஆயுள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே. இதெல்லாம் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அது என்ன ஊழ்வினை பிரச்சனை இருக்குது, அது என்ன கர்மா வினை, கர்மாவுடைய என்ன மாதிரியான கர்மா, அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்ல மாதமாக, முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக, குரு சூரியன் அற்புதமான ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம், அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம்.
சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.